டேய் சின்சனு, ஒரு வழியா வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்டா. இப்ப கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். டைக்கூன் கேம் எனக்கு என்னமோ விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. புதுசா டைக்கூன் கேம் ஏதாவது பார்த்தனா அதை பத்தி சொல்டா. பிராங்க்லின், புதுசா நிறைய டைக்கூன் கேம் வந்திருக்குப்பா. நான் இப்ப ரீசெண்டா 2 3 டைக்கூன் கேம் பார்த்தேன். அதுல பெட்ரோல் பங்க் டைக்கூன் ஒரு கேம் இருந்ததுப்பா. அதாவது பெட்ரோல் பங்க்ல நம்ம டெவலப் பண்ற வேலை எல்லாம் பண்ணுவோம். அதாவது பெட்ரோல் பங்கை பொறுத்த வரைக்கும் அங்க பெட்ரோல் போடுற மிஷின் இருக்கும் பாத்தியா, அதை நம்ம கிரியேட் பண்ணோம். அது மூலியமா நமக்கு காசு கிடைக்கும். அதை வச்சு நம்ம அங்க கடைலாம் ஆரம்பிப்போம்ப்பா. கேம் நல்லா இருந்தது, போய் விளையாடலாமா? என்னடா நீ சொல்ற டைக்கூன் வித்தியாசமா இருக்கு. நம்ம நிறைய விதமான டைக்கூன் விளையாடி இருக்கோம். ஆனா பெட்ரோல் போடுற டைக்கூன் இன்னும் விளையாண்டது இல்லல்ல. கண்டிப்பா இன்னைக்கு போய் விளையாடலாம். சரி, கேம்ல வேற என்ன விஷயம் இருக்கு அதெல்லாம் சொல்லு. அதான் சொன்னலப்பா, எப்பவுமே பெட்ரோல் பங்க்ல பக்கத்துல கடை இருக்கும்ல, அந்த மாதிரி கடையெல்லாம் கூட நம்ம ஆரம்பிக்கலாம். அது மூலியமாவும் நமக்கு காசு கிடைக்கும்ப்பா. சின்சானு, நீ சொல்றதை கேட்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குடா. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல நம்ம வீட்டுக்கு போயிடுவோம், கேம் விளையாடலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஹலோ மக்களே, நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு பெட்ரோல் பங்க் டைக்கூன் தான் நம்ம விளையாட போறோம். இந்த கேம் சூப்பரா இருக்க போது. எப்படி விளையாடுறதுன்றத உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம ஒரு பெரிய பெட்ரோல் பங்கே பில்ட் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நம்ம முதல்ல இந்த இடத்த கிளைம் பண்ணிக்கணும். இங்க பாருங்க, பை கேஸ் பம்ப். இது ஃப்ரீயா நமக்கு தந்துருவாங்க. ஏன்னா இது மூலியமா தான் நமக்கு காசு கிடைக்கும். இது மட்டும் நமக்கு ஃப்ரீயா தந்துருவாங்க. இருங்க, உங்களுக்கு இதை எடுக்கிறேன். எடுத்துட்டா இங்க ஒரு கேஸ் பம்ப் வந்துடும். இது மூலியமா நமக்கு காசு கிடைக்கும். பாருங்க, இருங்க, காசு எங்க சேருது? எந்த இடத்துல காசு எங்கேயோ சேரும், நம்ம எடுக்கணும். இருங்க, காசு இங்கதான் சேரும்னு நினைக்கிறேன். இன்னும் வேலையை ஆரம்பிக்கிறீங்க. ஓ, நம்ம ஃபியூல வாங்கணுமா? இருங்க, வாங்க சொல்றாங்க. முதல்ல ஃபியூல வாங்கிருங்கன்றாங்க. அதுவும் ஃப்ரீ தான். ஏன்னா ஸ்டார்டிங் நம்ம காசு எடுக்கிறதுக்கு சிலது ஃப்ரீயா தந்துருவாங்க. பாத்தீங்களா, இங்க 3 ஃப்ரீயா தராங்க பாருங்க. இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஏற ஆரம்பிச்சிடும். ஐயோ, இதை பண்ண முடியாது. இருங்க, இப்ப பாருங்க, அங்க காசு ஏற ஆரம்பிச்சிடும். பாருங்க, காசு ஏறுதா இல்லையா? ஏறும் பாருங்க, இனி காசு ஏறும். இன்னும் காசு இன்னும் ஏறல. ஓ, ஆளுங்க வந்துட்டாங்களா? ஆளுங்களுக்கு போட போட காசு ஏறுமா? நம்ம தான் போடணுமா? ஐயோ, ஓகே. பெட்ரோல் போட்டுமா, $20 கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி கார் வந்துகிட்டே இருக்கும். நம்ம காசை போடணும். காசை இங்கே எடுக்க முடியுமா இல்ல அங்க எடுக்கணுமா? காசு நம்ம கைக்கே வந்துருதுங்க, இங்கேயே எடுத்துக்கலாம். அதாவது ஏதாவது வண்டி வர வர நம்ம பெட்ரோல் போட்டுக்கிட்டே இருக்கணும். குட் ஜாப், யூ ஏர்ன்ட் சம் மணி. ரிமெம்பர் டு பை கேஸ் டேங்க் டு இன்க்ரீஸ் யுவர் ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் அதிகமாக்குறதுக்கு இங்க ஒன்று வாங்கணும். அது வாங்குறதுக்கு எவ்வளவு விலையாகுதுன்னு பாத்துக்கலாமா? அதோட ஃப்ரீ தாங்க அது. இருங்க, இதை வாங்கிடலாம். ஓகே, ஃப்ரீயா இங்க பாத்தீங்களா, இதுதான் சேமிக்கிற இடம். இதுல இருந்து அங்க கொண்டு போய் தருது. ஃப்ரீயா தரதெல்லாம் முதல்ல நம்ம வாங்கிடணும். ஃப்ரீயா தரது நிறைய வாங்கிட்டேன். அது இங்க ஒன்று தராங்க பாருங்க, பை ஸ்டோர் ஃப்ளோர். ஓகே, இதெல்லாம் ஃப்ரீயா தராங்க. இதுக்கப்புறம் வாங்குறது எல்லாமே நம்ம காசு எடுத்து வாங்கணும். ஓகே, இருங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு சொல்லி தரதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க தான் பாத்துக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பெட்ரோல் போட்டு காசை சேர்க்க வேண்டியதான். இருங்க, 20 லிட்டர் கேட்கறாரு. ஓகே, ஃபில் பண்ணிட்டேன். 15 லிட்டர் கேட்கறாரு. ஃபில் பண்ணிட்டேன். செம்ம காசுங்க. பாத்தீங்களா, காசு வந்துகிட்டே இருக்கு. ஐயோ, என்னங்க வண்டி வந்துகிட்டே இருக்கு. அடப்பாவுமே, வண்டி வந்துகிட்டே இருக்குங்க. ஒன்னு ஃபில் பண்றதுக்குள்ள இன்னொன்னு வந்தது பாருங்க. எப்ப எவ்வளவு வண்டி வருது பாத்தீங்களா? ஃபில் பண்ண காசு கிடைச்சிட்டே இருக்குங்க. ஐயோ, திரும்பி வண்டி வருது. ஐயோ, என்னங்க வண்டி வந்துகிட்டே இருக்கு. நம்ம எங்கேயுமே போக முடியாது போலயே. சரி, நம்ம வண்டியை ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை ஃபில் பண்ணிட்டு 20 லிட்டருங்க. $25 கிடைக்கும் பாருங்க. 28ங்க, சூப்பர். 30 லிட்டர். இப்ப $40 கிடைக்கும் பாருங்க, டாலர். பாத்தீங்களா, $42 கிடைச்சிருச்சு. என்னங்க, இங்க யாரையாவது நம்ம போடணுங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுதான் நம்மளுக்கு நம்ம கஷ்டமாயிடுங்க. சரி, நம்ம ஏதாவது வாங்க ஆரம்பிக்கலாம். என்ன வாங்க? ஐயோ, ஓகே, இது நியூ பார்த்து இங்க ஒரு வழியை வச்சிடலாம். ஓ, தரைய போட்டுருக்கானா? சரி சரி, முதல்ல 2 பேருக்கும் போட்டுருவாங்க. ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. போடு போடு. சரி, அடுத்து வேற என்னங்க வாங்குறது? கொஞ்ச நேரத்துல வேற ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறாங்க. இங்க ஒரு கேஸ் பம்ப் போடலாமா? $150 தான். 2 இடத்துல போட்டேங்க. ஆனா ஆள் போடணுமே. நானே எல்லாருக்கும் போட்டுட்டு இருந்தா வேலையா ஆகாது. ஓகே, நானே தாங்க இப்போதைக்கு எல்லாருக்கும் போடுறேன். நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஒர்க்கரை போட்டுலாம். நம்ம ஒன்ஸ் ஒர்க்கரை போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேலையெல்லாம் அந்த ஒர்க்கர் பார்த்துப்பாரு. நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா நடமாடலாம். இதுவங்க, இப்ப நம்மளே எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. என்னங்க, வண்டி பூந்து தான் போயிட்டு இருக்கு. வண்டி வந்துகிட்டே இருக்குப்பா. கொஞ்ச நேரம் இவங்க நிக்க வச்சுட்டு நம்ம டெவலப் பண்ற வேலையை பண்ணலாங்க. ஏன்னா இவங்களுக்கு போட்டுக்கிட்டே இருந்தானே இவங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க. சரி, வந்துகிட்டே இருக்காங்க. வேணாம், நம்ம என்னென்ன வாங்கணும்? இங்க ஒரு கேஸ் பம்ப் வாங்கிடலாமா? சூப்பருங்க. ஐயோ, இந்த இடத்துல வந்து நிப்பாங்களா இப்ப? ஓகே, நிக்கிறாங்க. அடுத்து இப்ப வேற ஏதாவது டெவலப் பண்ணோம். என்கிட்ட $99 தான் இருக்கா? ஐயோ, சரிங்க, இப்ப திரும்பி சேர்க்கணுங்க. ஏன்னா நான் தேவையில்லாம அங்க பெட்ரோல் பம்ப் வாங்கிட்டேன்னா அதுக்கே ரொம்ப காசு போயிடுச்சுங்க. போட்டு சேர்க்கலாம். முக்கியமா சில விஷயங்களை டெவலப் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை முதல்ல நம்ம டெவலப் பண்ணாதான் நல்லா இந்த பெட்ரோல் பங்கை வளர்க்க முடியும். இருங்க, நிக்கிறவங்க எல்லாம் அனுப்பிக்கிட்டே இருப்போம். ஏன்னா இவ்வளோ பேர் நின்றுட்டே இருக்கீங்க. 10 லிட்டரு இந்த வாங்கிக்கோ. உனக்கு எவ்வளோ வேணும்? உனக்கு 30 லிட்டரா? செம்ம காசு கிடைக்குவாங்க. $40 கிடைக்கும் பாருங்க. சொல்ல, இங்கே ஒரு $40 கிடைக்கும் பாருங்க. $42, சூப்பருங்க. இது 20 லிட்டர் தானா? எங்க நிறைய போட வாங்க. என்ன 20 லிட்டர்லாம் போடுறீங்க? 10 லிட்டர் கம்மியாக கிடைக்குங்க. செம்ம கம்மி, $12 தான். இது 10 லிட்டரா? ஓகே ஓகே, இங்கே 50 லிட்டருங்க. செம்ம காசுங்க. இது செம்ம காசு பாருங்களேன். எப்போ $55 கிடைச்சிருச்சுங்க. எப்பா, இப்ப கொஞ்சம் காசை சேர்த்துட்டு நம்ம வாங்க வேண்டிய எல்லாத்தையும் வாங்கிடலாம். இங்கே 15 லிட்டர் கம்மியாக தான் கிடைக்கும். ஒரு $500 சேர்த்து நம்ம கிளம்பிடுவாங்க.
கொஞ்ச நேரம் இவங்களாம் வெயிட் பண்ணட்டும். ஏன்னா நம்ம இங்கே நின்னோன்னா வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. 30 லிட்டர் ஓகே. ஓகேங்க, $500 எனக்கு கிடைச்சிருச்சு. நான் வாங்க வேண்டியதை வாங்கிடுறேன். என்ன வாங்கணும்? இங்கே பார்டர் வாலா, இங்கே செவர் போடுற மாதிரி இருக்கும் போலங்க. செவர் போடலாமா? அடப்பாவீங்களா, அவ்வளோண்டு செவர் கடை $500 இது பாருங்க. $500 அனாம தான் போயிடுச்சுங்க. நான் எவ்வளோ பேருக்கு பெட்ரோல் ஊற்றி சம்பாதிச்ச காசு டக்குன்னு போயிடுச்சு பாருங்களேன். 500 இது $40. சரி, இதுக்கப்புறம் வேலையை பார்ப்போம். 10 லிட்டர் தாங்க, கம்மி காசு. ஓகே, இது எவ்வளோ? 10 லிட்டரு போட்டாச்சு. ரைட்டு. இது எவ்வளோ? 15 லிட்டரு போட்டாச்சு. இப்போ இந்த வண்டி எவ்வளோ? 30 லிட்டரு. நல்ல காசு கிடைக்கும், நல்ல காசு. ரைட்டு. அடுத்து இது ஓகே. அடுத்து இந்த வண்டி போட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அது பாருங்களேன், தொடர்ச்சியாக சுற்றி சுற்றி போட்டுட்ருக்கேன். நம்ம காசை சேர்த்து சேர்த்து ஒவ்வொரு பொருளாக வாங்கணும் மக்களே. இங்கே ஆள் வாங்குறதுக்கான ஆப்ஷன் இருக்கா என்னன்னு தெரியல. இங்கே ஒரு ஒர்க்கரை போட முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அலைய தேவையில்லை. அந்த ஒர்க்கரை வேலையை பார்ப்போம், நமக்கு காசு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த காசை வச்சு நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணலாம். இது வண்டி வந்துகிட்டே இருக்குங்க. ஐயோப்பா, எவ்வளோ? $20. இதில் எவ்வளோ டாலர் கிடைக்குது பார்ப்போமா? இதில் $20, இதில் $20. ஓகே, என்னங்க ஃபுல்லாக இதுக்கு வந்து $30 மேலே வருவாங்க. $40 வந்துருச்சா? சூப்பர். இதுக்கு $28 தான். சரி, திரும்பி ஒரு $500 சேர்த்துட்டு நம்ம எங்கேயாவது போயிடலாங்க. கொஞ்சம் தள்ளி போய் ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துடலாம். $514 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, என்ன வாங்கலான்னு பார்க்கலாம். இங்கே பை பாட்டம் வால்னு ஒன்று இருக்குது. $100 தான் வாங்கிடலாம். ஓஹோ, ஓ, இங்கே தாங்க அந்த ஆஃபீஸ் ரூம் போடுற இடம். ரைட்டு. இது பை மிடில் வால். மிடில் வால் போடு. எப்போ மிடில் வாலம் போட்டுச்சுங்க. இதுதாங்க ஆஃபீஸ் ரூமு. 75. இது வாங்கிடலாம். என்ட்ரன்ஸு. வாங்குறதுக்கு காசு இல்லையாங்க? ஐயோ, காசு இல்லைங்க என்கிட்ட. அது பாருங்களேன், இந்த அளவுக்கு டெவலப் பண்ணேன், ஆனால் அதுக்குள்ள காசு காலி. சரி, நம்ம காசை சேர்த்துட்டு வரலாம். இன்னும் நிறைய பேருக்கு பெட்ரோல் போட்டால் தான் அந்த காசு சேரும். குதி. ஓகே, ஃபில் பண்ண. 10 லிட்டர் தானா? 10 லிட்டர்லாம் ஏன்டா வரீங்க? ஒரு 50 லிட்டர் எல்லாரும் வாங்க. இது 50 லிட்டருங்க. ஆனால் பெட்ரோல் டேங்க்கு மொத்தம் எவ்வளோ போடலாம்? வண்டியை பொறுத்து மாறும்ல. 50 லிட்டராக எல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும். சரி, 30 லிட்டர். இது 10 லிட்டர். 10 லிட்டர்லாம் ஏன்டா வண்டி எடுத்துகிட்டு வரீங்க? போங்க நாங்கிட்டு. ஓகே, 10 லிட்டர். இது நாங்கள் எல்லாம் 10 லிட்டர் 10 லிட்டர்ன்றலாம். இதுக்கப்புறம் 10 லிட்டர்லாம் போட மாட்டேன்ற மாதிரி வெளியே போட வச்சிடணுங்க. அப்போ தான் எங்களெல்லாம் நிறுத்த முடியும். ஒன்லி 50 லிட்டர் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிடணும். 10 லிட்டரா? எப்போ பரவாயில்லங்க, இவர் நிறைய லிட்டருங்க. இது 50 லிட்டருங்க. நிறைய காசு கிடைக்கும் பாருங்க. பார்த்தீங்கல்ல எப்பா, செம்ம காசுங்க. எப்பா 400? இப்போ ஒரு 500 சேர்த்துடலாங்க. 500 சேர்த்துட்டு வேற எதையாவது வாங்குறதுக்கு நம்ம கிளம்பிடலாம். ஓகே, $500 வந்துருச்சா? ரைட்டு. இன்னும் ஒரு வண்டிக்கு போட்டால் கிடச்சிரும். 500 வந்துருச்சுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் போய் டெவலப் பண்ணுற வேலையை பார்ப்போம். நம்ம அங்கேயே நிற்க முடியாது. இங்கே ஒரு பார்க்கிங் லாட்டு போடலாமாங்க? பார்க்கிங் லாட்டு போடுறதுக்கு அடப்பாவீங்களா, இந்த கோடு போடுறதுக்கு தான் $25. சரிங்க, இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் வச்சிடலாம். கண்ணாடி டோர் போட்டு என்ட்ரன்ஸ் வச்சாச்சு. இன்னும் என்னெல்லாம் டெவலப் பண்ணணுன்றதை நம்ம பார்த்துக்கலாங்க. அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு. இது என்னது? பர்ச்சேஸ் ட்ரீ. எப்போ ட்ரீ? $650. என்னங்க இது அநியாயமா இருக்கு. ட்ரீ போய் $650 இங்கே ஒரு ட்ரீ, இது $250. இதை வாங்கி பார்ப்போம் ட்ரீ எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்களாங்க, இந்த மரம் இங்கே $250, அந்த இடத்துல $400 $600. சரி, அதெல்லாம் அப்புறமா வாங்கிக்கலாம். வேற என்னெல்லாம் வாங்கலாம்னு பார்க்கலாம். இங்கே பர்ச்சேஸ் ட்ரீ வெறும் 150 தாங்க இங்கே ட்ரீ. ஆனால் 150 கூட இப்போ என்கிட்ட இல்லை, நான் வாங்கிக்கிறேன். இங்கே விண்டோ போடணும், ரூஃப் போடணும். ஏன்னா இந்த இடத்த முதல்ல செட் பண்ணுவாங்க. இங்கே உள்ள ஒரு 3 வாங்க சொல்றாங்க பாருங்க. பை செக் அவுட்டு, பை ஷெல்ஃபு, பை ஃப்ரீசர். இதெல்லாம் கண்டிப்பாக வாங்கணுங்க. சரி, நம்ம பெட்ரோல் போட்டு காசை சேர்ப்போம். பரவாயில்ல, நம்ம லேட் பண்ணாலும் பொறுமையாக நின்றுட்டு இருக்காங்க பாருங்க அவங்க. $30ங்க. சரி, 30 லிட்டர் போட சொல்றாரு. போடு. 30 லிட்டர் போட்டாச்சு. இவர் எவ்வளோ? 50 லிட்டர் கேட்குறாரு. 50 லிட்டர் போட்டாச்சு. ரைட்டு. இவர் எவ்வளோ கேட்குறாரு? 10 லிட்டர் கேட்குறாரு. போட்டாச்சு. அவர் எவ்வளோ லிட்டர் கேட்குறாரு? 10. என்னங்க 10 லிட்டரா கேட்குறாங்க நிறைய பேர். சரி, கடுப்பாக இருக்குங்க 10 லிட்டர் கேட்டாலே. 20 லிட்டர் பரவாயில்ல. ஐயோ, இவர் 10 லிட்டர் பாவீங்களா? 10 லிட்டர் கேட்குறீங்களா? இவங்க வெறும் $10 தாங்க கிடைக்குது. அதெல்லாம் போட்டால் நமக்கு 50 வந்தாங்கன்னா செம்ம ஸ்பீடாக காசு சேர்க்கலாங்க. $40. பார்த்தீங்களா? $30 லிட்டர் போட்டாலே $40 கிடைக்குதுங்க. இப்போ $40 கிடைக்கும் பாருங்க. செம்மல. 20 லிட்டர் கம்மியாக தான் கிடைக்கும். ஓகே, இந்த வண்டிக்கு போடலாமா? 30 லிட்டர் போடுறாங்க. $40 கிடைக்கும். சூப்பருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு $1000 சேர்த்துடலாம். அப்போ தான் நம்ம ஒரே வண்டியில் போய் நிறைய அந்த வாங்க முடியும். என்ன சொல்கிறீங்க? நாங்கள் பல்காக வராங்க. இது $50ங்க. சூப்பர். இந்த வண்டி 10 லிட்டர். சரி, நான் வரலையேன்னு பார்த்தா வந்துட்டேன். இந்த 50 லிட்டருங்க. $50 கிடைக்குங்க. சூப்பருங்க. இது 50 லிட்டருங்க. $50 கிடைக்குங்க. செம்மல. இது 15 லிட்டருங்க. வேலையாவது. இதுவும் $20 தாங்க கிடைக்கும். இது ரெண்டுத்துக்கும் வேஸ்ட்டு. இதுவும் பாருங்க கம்மியாக தான் கிடைக்கும். இதெல்லாம் வேலையாகுதுங்க. ஐயோ, 10 லிட்டருங்க. திரும்பி இவனுங்க என்ன 10 லிட்டராக வர ஆரம்பிச்சாங்க. சரி, இங்கே இருக்கவங்க முடிச்சிடுவோம். ரொம்ப நேரம் நிற்கிறாங்க. 10 லிட்டரு. இந்த வண்டி 15 லிட்டரு. இந்த வண்டி
அடப்பாங்க 10 லிட்டருங்க. 10 லிட்டரு. இந்த வண்டி 30 லிட்டருங்க. பரவாயில்ல, $40 கிடைக்கும். ரைட்டு. அதுக்கப்புறம் 30 லிட்டர் ஒரு $40 கிடைக்கும். அடுத்த வண்டியை பார்ப்போமா? அடுத்த வண்டி 10 லிட்டர் தானா? சரி, முடிச்சு விட்டுலாம். ரைட்டு. $1000 சேர்த்துட்டேங்க. $1000 சேர்த்துட்டேன். கொஞ்ச நேரம் நம்ம போகலாம். என்னதான் இருக்கு, என்ன வாங்குறதுன்றதை நம்ம பார்த்துருவோம் கைஸ். பார்த்தீங்களா, இது பாருங்க, கார் நின்றுட்டே இருக்குங்க. 6 கார் நின்றுட்டு இருக்குது பாருங்க இப்போ கூட. சரி, நம்ம டெவலப் பண்ணுறத பார்ப்போமா? என்ன டெவலப் பண்ணலாம்? பர்ச்சேஸ் ட்ரீலாம் வேணாம். நான் முதல்ல இதை முடிக்கணும்னு நினச்சேன்ல. ஸ்டோர் விண்டோ, இப்போ இதை கிளிக் பண்ணால் விண்டோ வந்துடும் பாருங்க. அவ்வளோதாங்க, விண்டோ போட்டாச்சு. ரூஃப் இன்னும் டாப்பை போடாமல் இருக்கும்ல, போட்டுடலாம். டாப்பை போட்டு மறைச்சாச்சு. இப்போதான் ரூம் மாதிரி அழகா இருக்கு. இங்கே ஒவ்வொன்றும் வாங்குறதுக்கு எவ்வளோ வேலை? பை ஷெல்ஃபு இது வாங்கியாச்சு. ரைட்டு. பை செக் அவுட் 100 வாங்கிடலாம். இது வாங்கிட்டேன். சூப்பருங்க. ஓ, இங்கே ஆள் ஒருத்தர் இருக்கு. ஓ, இங்கே ஒரு வியாபாரம் நடக்குதுங்க. அதான் பெட்ரோல் பங்க்கு பக்கத்தில் கடை இருக்கும்ல, அந்த வியாபாரம் நடக்குது. இங்கே ஒரு ஷெல்ஃபை வச்சிடலாம். ரைட்டு. ஷெல்ஃபில் பொருள் இருக்கு மக்களே. அதாவது அந்த ஆயில் அந்த ஐட்டம்லாம் விற்பாங்கல்ல பெட்ரோல் பங்க்கு பக்கத்துலயே. அது என்ன பெட்ரோல் பங்க் பக்கத்துலயே? ஓகே, சூப்பர் ஆயிடுச்சு. இது ஃப்ரீசர் பாக்ஸ். ஓ, ஐஸ்லாம் விற்கிறதுக்கா? சரி, ஃப்ரீசர் பாக்ஸ் 2 வாங்கிட்டோம். வேற என்ன வாங்கணும்? இங்கே ஒன்று வாங்கிடலாம். ரைட்டு. ஒரு கடை மாதிரி மாற்றியாச்சு. சூப்பர் மக்களே. இப்போ பார்த்தீங்களா, நமக்கு வேலை செய்யாமே காசு கிடைக்குது பாருங்க. இப்போ $12 இருக்கிறது அதிகமாகும் பாருங்க. இங்கே வியாபாரம் நடக்குதுல்ல, சில்லறை வியாபாரம் இங்கே நடக்குதுல்ல, அந்த காசுமே நமக்கு கிடைக்குது. இருங்க. ஓஹோ, நான்லாம் டொனேட் பண்ண மாட்டேன். டொனேட் ஜார் வச்சிருக்காங்க. அது டொனேட் பண்றவங்க பண்ணட்டும். பாருங்க மக்களே, இதுக்கப்புறம் நம்ம வேலை பார்க்காமயே நமக்கு காசுலாம் கிடைக்கும். ஓகேவா? சரி, $12 ஏறலையே. நடுவில் ஏறின மாதிரி காமிச்சாங்க, இப்போ ஏறல. ஏன் இவங்க போக மாட்டாங்க? இவங்களுக்கும் நான் தான் இது பண்ணுமாங்க, பில்லு போடணுமாங்க? ஆமாங்க, இவங்களுக்கும் நான் தாங்க பில்லு போடணும். அட கொடுமையே. பாருங்க. ஏய், என்னங்க இது? இங்கே வேற யாராவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா இங்கே நான் தான் பில் பண்ணுமா? இதெல்லாம் $7 $9 கிடைக்குதுங்க. இவங்க கிட்ட என்னங்க வியாபாரம் பண்றது? இதெல்லாம் வேலையாகாது. இவ்வளவு கம்மி காசுக்கெல்லாம் என்னால வியாபாரம் பண்ண முடியாது. அதுக்கு பேர் பெட்ரோலே நான் போட்டுருவேனே. அப்ப இங்க யாரையாவது நான் போடணுங்க, ஒர்க்கர் மாதிரி போடணுங்க. ஒர்க்கரை எப்படி போடுறது? ஒர்க்கருக்கு இன்னும் ஆப்ஷன் தரல. ஆப்ஷன் தந்துச்சுன்னா நம்ம ஒர்க்கரை போட்டலாம் மக்களே. ஏன்னா அவ்வளோட காசை சேர்த்து நான் என்னைக்கு சேர்க்கறது? வேலையாகாது. நம்ம இந்த பெட்ரோல் போட்டு தான் சேர்க்கணும். பெட்ரோல் போட்டு சேர்த்து இந்த பெட்ரோல் பங்க் வேற லெவல்ல மாத்தணும் மக்களே. அதுதான் கேம் மக்களே. ஓகேவா? 50 லிட்டருக்கு $55 கிடைக்கும் பாருங்க. சொல்லல, $55. இது வெறும் $10 $12 வேஸ்ட்டுங்க. இது 50 லிட்டருக்கு $55ங்க. செம்மல. இது எவ்வளோ? இது 15 லிட்டர் தானா? ஒரு $20 கிடைக்கும். அவ்வளோதான். சூப்பர். அடுத்து 30 லிட்டரு. ஓகே, $40 கிடைக்கும். அடுத்து 15 லிட்டரு. நீங்களாம் வண்டி எடுத்துட்டு வராதிங்களா இதுக்கப்புறம்? 15 லிட்டர் 50 லிட்டரு. மகராசன் $55 தந்துட்டு போறாரு. இதுவும் 50 லிட்டருங்க. எப்பா, பரவாயில்ல, 50 லிட்டர் ஆளுங்க வராங்கங்க. அதனால தான் நமக்கு நல்லா காசு கிடைக்குது. ஓகே, இது ஒரு $10. சரி, 10 லிட்டரு $12 தாங்க. 10 லிட்டர் போட்டால் வெறும் $12 தாங்க கிடைக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு என்னங்க கட்டுப்படியே ஆகாதுங்க. போட்டுக்கிட்டே இருக்கும் பெட்ரோல். 50 லிட்டருங்க. சூப்பருங்க. $55 கிடைச்சிது. இது ஒரு $42 கிடைக்கும். ஓகே, அடுத்து இது ஒரு $42 கிடைக்கும். அவ்வளோதான். கிடைச்சிருச்சா? இது ஒரு $42 கிடைக்கும். கிடைச்சிருச்சா? அடுத்து இந்த வண்டி எவ்வளோ கிடைக்கும்? 50. எப்போ 50 லிட்டருங்க? $55ங்க. $55. இது $12 கிடைக்கும். சூப்பர். இது எப்போ? இது $55ங்க. எஸ் மக்களே, சூப்பர் மக்களே. இது வந்து $30 கிட்ட கிடைக்கும். $28 தானா? பாவீங்க, கம்மியாக தான் வாங்கிங்க. ஓகே, $42. ஓகே $1000 சேர்த்துருவான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் $1000 சேர்த்துருவாங்க. $1000 சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க, செம்மையா இருக்கும். இன்னும் வாங்க வேண்டிய வேற ஏதாவது பொருளை போய் வாங்குவேன். ஏங்க நிறைய 10 லிட்டர் வண்டியா வருது இப்ப. 20 லிட்டர் போடலாம். 20 லிட்டர் போடலாம். அடுத்து இதுவும் 20 லிட்டர் தானா? அப்படியே 50 லிட்டர்லாம் வாங்கலாம்டா. இதுவும் 20 லிட்டருங்க. என்னங்க 20 லிட்டரா வந்துட்டு இருக்கு? இது 50 லிட்டருங்க. எஸ், எப்பா வந்துட்டேங்க 50 லிட்டர். சரிங்க, கொஞ்ச நேரம் நான் வாங்குறதுக்கு போறேங்க. நம்ம பெட்ரோல் பங்கை டெவலப் பண்ணோம்ல, அதே மாதிரி இருக்கக்கூடாது. இருங்க, இங்க டீ எல்லாம் வேணாங்க. ஓ, இங்க ஸ்டோர் லைட். இந்த ஸ்டோருக்கு இன்னும் லைட் போடல. லைட்டை போட்டலாம். பாத்தீங்களா, லைட் போட்டோம்னா பிரகாசமா இருக்கு. இங்க எக்ஸ்டெண்ட் ஸ்டோர். இப்போதைக்கு ஸ்டோர் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாம். வேற ஏதாவது வாங்குறதுன்னா வாங்கலாம். ஐயோ, இங்க வெறும் ட்ரீ தான் வாங்க சொல்றாங்களா? அப்ப வேற எங்கேயாவது பார்ப்போம் மக்களே. இங்க வழி அகலப்படுத்துறது. எக்ஸ்டெண்ட் பார்த்து கொடுத்துருவோம். ஓகே, வழி அகலப்படுத்திட்டோம். இங்க எக்ஸ்டெண்ட் பார்த்து கொடுத்துருவோம். ஓகே, சூப்பரா ரோடு மாதிரி போட்டாச்சு. இங்க எக்ஸ்டெண்ட் பார்த்து கொடுத்துருவோம். ஓ, இங்க பில் போர்டு வைக்கணுங்க. ரொம்ப முக்கியம். இந்த பில் போர்டு வைக்கணுங்க கண்டிப்பா. இருங்க, பில் போர்டு வைக்கிறதுக்கு நமக்கு இன்னும் எவ்வளவு காசு தேவை? இன்னும் நிறைய $1000 கிட்ட தேவைங்க. அதாவது $800 கிட்ட தேவை. நான் அதை வைக்கணும். ஏன்னா அதை வச்சாதான் பெட்ரோல் பங்க்னே தெரியும். பில் போர்டு ரொம்ப முக்கியங்க. நான் காசை சேர்த்து அதை வாங்கி உங்களுக்கு காட்டுறேன். 20 லிட்டரா? இந்த 20 லிட்டரு 50 லிட்டரு ஒரு $1500 சேர்த்து நான் முதல்ல அதை வாங்கி காட்டுறேங்க. ஏன்னா பெட்ரோல் பங்குக்கு அது ரொம்ப முக்கியங்க. அதை பார்த்துதான் இங்க டீசல் போடலாம், பெட்ரோல் போடலாம்னு வருவாங்க. ஓகே, அடுத்து
என்னங்க இது 15 லிட்டர்லாம் போட சொல்றாங்க. 30 லிட்டர் பரவாயில்ல, $40 கிட்ட கிடைக்கும். அடுத்து அப்பா $55. ஓகே சூப்பர். இந்த வண்டி 15 லிட்டர் தானா? அடுத்த வண்டி எவ்வளோ? 15 லிட்டரா? 10 லிட்டர் தாங்க. ஐயே எப்பா 30 லிட்டராவது வந்தது. இது 50 லிட்டரா? 15 லிட்டர் தாங்க. $1500 சேர்த்து அந்த பில் போர்டை வச்சிருந்தோங்க எப்படியாவது. ஏற்கனவே நிறைய வண்டி வந்துட்டு இருக்கு. பில் போர்ட்லாம் வச்சோன்னா அவ்வளோதாங்க, செம்மையாயிடுங்க. கடையை செம்ம டெவலப்மெண்ட் ஆயிடும். சரி இதுக்கு எவ்வளோ? $20. இது $15. இது $10. ஓகே. இது $10. ஓகே. இது $20. என்னங்க இது ஏறவே மாட்டேங்குது காசு. ஓகே ஓகே. ஒரு $50 வண்டி 50 லிட்டர் போடுறவங்க 2-3 வண்டி வந்ததுன்னா சூப்பரா இருக்கும். இது $50 தான். ஐயோ இல்லைங்க, 50 லிட்டர் வண்டி வர மாட்டேங்குது. 50 லிட்டர் வண்டி வா, 50 லிட்டர் வண்டி வா. 30 லிட்டர் தாங்க இது. இது 50 லிட்டர். இல்ல 50 லிட்டர் காசு தெரிஞ்சிருச்சுங்க. இப்போ நான் போய் அதை வாங்க போறேன் இருங்க. அது $1500 சொன்னாங்களா? அது எப்படி வருதுன்றதை நான் பார்க்கணுங்க. ஓகே இங்க தானே வரும். அப்பா பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்களா? சின்சான் கேஸ் ஸ்டேஷன் செம்மையா இருக்குல்ல மக்களே. நம்ம ஓரளவுக்கு பெட்ரோல் பங்கை டெவலப் பண்ணிட்டோம் மக்களே. இன்னும் கூட சூப்பரா டெவலப் பண்ணலாம். நம்ம ரொம்ப விளையாண்டோட வச்சுக்கோங்களேன், இந்த இடத்த சூப்பரா டெவலப் பண்ணிடலாம். இப்போதைக்கு நான் விளையாண்டது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வீடியோக்கு லைக் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு லைக் போட்டுருங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். இப்படிக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.